கோயம்புத்தூர் மாநகரில் மேற்கு தொடர்ச்சி மலையின் சரிவில் மருதமலை அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. மருத மரங்கள் அதிக அளவில் காணப்படுறதுனால இந்த பகுதி மருதமலைன்னு அழைக்கப்படுது. 1200 வருஷங்கள் பழமை வாய்ந்த இந்த திருக்கோவில் முருகப்பெருமானோட 7ஆம் படை வீடாக கருதப்படுது. பேரூர் புராணம், திருப்புகழ், காஞ்சி புராணங்கள்ல மருதமலையை பற்றின சிறப்புகள் பாடப்பட்டிருக்கு. மருதமலை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிய மருதாச்சலபதி, மருதப்பன், மருதமலையான், மருதமலை முருகன், மருதாச்சலமூர்த்தின்னு பலவிதமான பெயர்கள்ல போற்றப்பட்டு வராரு. ஒரு காலத்துல முருக பக்தரான ஒரு சித்தர் இந்த பகுதிக்கு வந்தாராம். ரொம்ப களைப்புனால, தாகத்தினால சோர்வடைஞ்சு மருத மரத்தின் கீழே அவர் உட்காந்துட்டு ஆசுவாசப்படுத்திட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்துல ஒரு மருத மரத்தின் அடியிலிருந்து நீரூற்று கிளம்பி வந்திருக்கு. இந்த காட்சியை பார்த்து அந்த சித்தர், என் அப்பன் முருகப்பெருமானாலதான் இந்த ஒரு நீரூற்று வந்திருக்கு, அதனால என்னுடைய தாகத்தை போக்குற இந்த முருகப்பெருமானை வாழ்த்தி நான் பாடுறேன்னு சொல்லிட்டு பாடல் பாடினதாகவும் புராணங்கள் சொல்லுது. அது மட்டும் இல்லாம மலையடிவாரத்துல படிக்கட்டு பாதை தொடக்கத்துல தான் தோன்றி விநாயகர் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாகவும் இருப்பாரு, அழகாகவும் இருப்பாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, தான் தோன்றி விநாயகர் சன்னதி உலகத்துல வேற எந்த ஒரு மூலைக்கு போனாலும் நம்மளால பார்க்க முடியாது, இங்க இருக்கிற ஸ்தலத்துல மட்டும்தான் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம 18 படிகளை கொண்ட 18 படி இங்க இருக்கு. சபரிமலைக்கு போயிட்டு ஐயப்பனை தரிசனம் பண்ண முடியாதவங்க இந்த 18ஆம் படிக்கு வந்துட்டு தரிசனம் பண்ணிட்டு போறாங்களாம். மருதமலை முருகன் கோவிலுக்கு படிக்கட்டுகள் வழியா போறப்போ இடும்பனுக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு சன்னதி இருக்கு. இந்த இடும்பனை வணங்குறப்போ குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்கிறது ஐதீகம். ஒரே பிரகாரத்தோடு அமைஞ்சிருக்கிற இந்த திருக்கோயில்ல மகா மண்டபம், அர்த்த மண்டபம், கருவறைன்னு எல்லாமே முறைப்படி அமைஞ்சிருக்கு. கருவறையில அழகே வடிவான முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருள் பாலிச்சுட்டு வராரு. கருவறைக்கு முன்னால முருகப்பெருமானை பார்த்த மாதிரி மயில் வாகனம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பலிபீடம், கொடிமரம் இது எல்லாமே இருக்கு. இதுக்கு பக்கத்துல வலம்புரி விநாயகர் அருள் பாலிச்சுட்டு இருக்கிறாரு. மருதமலை கோயில்ல ஆதி மூலஸ்தானம் அமைஞ்சிருக்கு. இங்க வள்ளி தெய்வ யானை சமேதரா முருகப்பெருமான் அருள் பாலிச்சுட்டு வராரு. அது மட்டும் இல்லாம பட்டீஸ்வரர், மரகதாம்பிகை, வரதராஜ பெருமாள், நவகிரக சன்னதின்னு ஒன்னொன்னா வரிசையா வழிபடணுங்கிறதையும் மனசுல வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம பாம்பாட்டி சித்தர் சன்னதிக்கு போயிட்டு அவரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் சப்த கன்னிமார்கள் அங்க இருக்கிறாங்க, அவங்களையும் வழிபடணும் அப்படிங்கிறது ஒரு மரபாவும் இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு நீரூற்று இருக்கு. அது எப்பவுமே வருஷமெல்லாம் அந்த நீரூற்றுல நீர் சொனை ஊற்று ஊறிக்கிட்டே தான் இருக்கணும் சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஸ்தலத்துல 5 மரங்கள் ஒன்னா சேர்ந்து பின்னி பிணைஞ்ச மாதிரி இருக்கு. ஸோ இதை பஞ்சவிருட்சம் அப்படின்னு சொல்றாங்க. அதிசயமான இந்த மரத்துல குழந்தை வரத்துக்காக வேண்டிக்கக்கூடிய பெண்கள் தொட்டில் கட்டி வழிபாடும் நடத்துறாங்க. அப்புறம் இந்த திருக்கோவில்ல 16 அடி உயரம் கொண்ட தங்கத்தேர் இருக்கு. தினமும் சாயங்காலம் 6 மணிக்கு இந்த தங்கத்தேர் ஊர்வலம் நடக்குது. அப்புறம் தீர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத தீர்த்தம், தலவிருட்சம், இந்த மருத மரம் அப்படின்னு சொல்றாங்க. நீண்ட காலமா கல்யாணம் கைகூடல் அப்படிங்கிறவங்க இந்த மருதமலைக்கு வந்து ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு பொட்டுத்தாலி, வஸ்திரம் இந்த மாதிரி வஸ்துக்கள் எல்லாமே வாங்கி கொடுத்து கல்யாண உற்சவத்தை நடத்துனாங்க அப்படின்னா முருகப்பெருமானோட அருளால கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறதும் ஐதீகமாக இருந்துட்டு இருக்கு. அப்புறம் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கு கோ பூஜை, அதுக்கப்புறம் 5:30 மணிக்கு நடை திறப்பும் நடக்குது. காலையில் 6 மணிக்கு 2ஆம் கால பூஜை, 8:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் கால சந்தி பூஜை, 11:30 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் உச்சிக்கால பூஜைனோ, சாயங்காலம் 4:30 முதல் 5 மணி வரைக்கும் சாயரட்சை பூஜை, ராத்திரி 8 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் ராக்கால பூஜைன்னு நடக்குது. வருஷம் முழுக்க முருகப்பெருமானுக்குரிய விழாக்கள் இந்த திருக்கோவிலையோ ரொம்ப விமர்சையாக நடக்குது. பக்தர்களோ ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வந்த வண்ணமாக தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சித்திரை மாதத்துல தமிழ் வருட பிறப்பு, வைகாசி மாதத்துல வைகாசி விசாகம், ஆடி மாதத்துல ஆடி கிருத்திகை, ஆடி 18, ஆவணியில விநாயகர் சதுர்த்தி, புரட்டாசியில் நவராத்திரி, ஐப்பசியில கந்த சஷ்டி, சூரசம்ஹாரம், திருக்கல்யாணம்னு ஏகப்பட்ட விழாக்கள் வெகு விமரிசையா நடக்குது. வாரத்தோட எல்லா நாட்கள்லையும் திருக்கோவில் திறந்திருக்கும். மத்தியானம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நடை சாத்தப்பட்டிருக்கும். கிருத்திகை, அதுக்கப்புறம் ஒரு சில முக்கியமான விழா நாட்களில், விசேஷ நாட்களில் கோவில் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் தொடர்ந்து திறந்திருக்கும். கோயம்புத்தூர்லேருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மருதமலை அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரம், உக்கடம், டவுன்ஹால், சிங்காநல்லூர், ஈச்சனாரி இது மாதிரி பல பகுதிகளில் இருந்தோ மருதமலைக்கு நகர பேருந்துகளோ மலை அடிவாரத்திலிருந்து கோவிலுக்கு
அதுக்கு மேலே கர்ப்பகிரகத்து வரைக்கும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அதுக்குன்னே தனிப்பட்ட சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுது. அதுக்கப்புறம் படிக்கட்டுகள் மூலமாகவும் நடைபாதையில் நம்ம நடந்து போயிட்டு கூட முருகப்பெருமானோட சன்னதி அடைய முடியும். அதனால கொங்கு மண்டலத்தோட 7ஆம் படை வீடாக இருக்கக்கூடிய மருதமலைக்கு நீங்களும் வந்து பாருங்க. முருகனுடைய அருள் நிச்சயமாக உங்களுக்கும் கிடைக்கும். ஓம் முருகா.